அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கேஸு கோர்ட்ல வந்துச்சுங்க. இன்னைக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நீங்க எல்லாரும் நினைக்கிறீங்க? கண்டிப்பா எப்பவும் போல வாய்தா தான் வாங்கியிருக்காங்க சிபிசிஐடிங்க. நம்ம ஒரு 55 பக்கங்கள் கொண்ட ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருக்கோம். இந்த 55 பக்கத்தை பார்த்து படிச்சுட்டு அதுல பதில் சொல்றதுக்கு என்னங்க இருக்கு? ஏன் சொல்லாம இவங்க நாட்களை கடத்திட்டு இருக்காங்க? ஏன் நாட்களை கடத்துறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதலும் கோணல் முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி அவங்க நேர்மையான முறையில முதல்லயே சார்ஜ் ஷீட்டை சரிவர செயல்பட்டு இருந்து முறையா நியாயமா சார்ஜ் ஷீட்டை அவங்க போட்டிருந்தா நம்ம கேட்கக்கூடிய எல்லா தகவலுக்கும் அவங்களுக்கு உடனுக்குடனே அவங்களால பதில் கொடுக்க முடியும். ஆனா அவங்க பதில் கொடுக்காம ஏன் திணறாங்க அப்படின்னா, அவங்க ஏற்கனவே எந்த அளவுக்கு தப்பு பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு தப்பு பண்ணி உண்மைகளை மறைச்சிதான் சார்ஜ் ஷீட்டு போட்டிருக்காங்க. அந்த சார்ஜ் ஷீட்டை படிச்சு பார்த்துட்டு தான் அந்த சார்ஜ் ஷீட்டில் சிபிசிஐடி என்னென்ன செய்ய தவறுனாங்க அப்படிங்கிறது தான் நம்ம ப்ரொடக்ஷன் பெட்டிஷன்ல கேட்டிருக்கிறோம். நம்ம ஃபைல் பண்ணின அந்த பெட்டிஷனுக்கு தான் பதில் சொல்ல முடியாம திக்கு திணறி ஒவ்வொரு டைமும் வாய்தாவை வாங்கி நாட்களை கடத்திக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. மக்களும் ஆமா என்ன இப்ப இன்னைக்கு கோர்ட்ல என்ன நடந்தது அப்படின்னா என்ன சொல்ல போறாங்க? வாய்தா வாங்கிக்கிட்டாங்க, இதை தவிர வேற என்ன சொல்ல போறாங்க? இவங்களுக்கு வேற வேலையே இல்லை அப்படின்னு சொல்லி மக்களும் இந்த கேஸை பத்தி மறக்கணும். நம்மளும் சோர்வு அடைஞ்ச விடணும். என்னடா போன முறை போனோம் வாய்தா, அதுக்கு முன்னாடி டைம் பிப்ரவரியில போனோம் வாய்தா, இப்பவும் வாய்தா, இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்காங்களே அப்படின்னு நம்மளும் மனம் சோர்வு அடையணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய முக்கிய நோக்கமா இருந்துகிட்டு இருக்கு. நம்மளுடைய வழக்குல பாத்தீங்கன்னா பொதுமக்கள் அனைவரும் ஸ்ரீமதியை மறக்கணும் அப்படின்னு தான் அவங்க நினைச்சுக்கிட்டு இருந்துகிட்டு இருக்கிறாங்க. நாங்க இன்னைக்கு 100க்கு 100% ஏற்கனவே 2 முறை வாய்தா வாங்கிட்டாங்க. இந்த 55 பக்கத்தை ஒவ்வொரு எழுத்தா படிச்சிருந்தா கூட கண்டிப்பா இந்நேரம் படிச்சு முடிச்சு பதில் கொடுக்க முடியும். ஏன்னா 2 டைம் எங்களுக்கு டைம் வேணும்னு கேட்டாங்களேச்சே, இந்த டைமும் ஒவ்வொரு எழுத்தாவது எப்படியாவது படிச்சு கண்டிப்பா நமக்கு பதில் உரை கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோட தான் நம்ம இன்னைக்கு கோர்ட்டுக்கு போனோம். இன்னைக்கு கோர்ட்டுக்கு போன உடனே பாத்தீங்கன்னா சிபிசிஐடியும் வந்திருந்தாங்க. வந்த உடனே நீதியரசர் அவர்கள் கேட்டாங்க, என்னப்பா இன்னைக்கு நீங்க அவங்களுக்கு பதில் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம சிபிசிஐடி என்ன தெரியுமா சொல்றாங்க? ஐயா எங்களுக்கு இப்பவும் வாய்தா வேணுங்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாய்தாவே எப்படி சொல்லி கேட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நெஞ்சே பதற வைக்கிற மாதிரி கேக்குறாங்க. ஐயா எங்களுக்கு அடுத்த வாய்தா அதிக அளவுல நாட்கள் கொடுத்து எங்களுக்கு போடுங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம காலம் கடத்துறதுக்காக, நாட்களை போகணும் அப்படிங்கிறதுக்காகவும் காலம் கடத்துறதுக்காகவும் எங்களுக்கு அதிக அளவுல டைம் கொடுத்து எங்களுக்கு ஒரு தேதி போடுங்க அப்படின்னு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம சொல்றாங்கங்க. இவங்க கேட்குற மாதிரி ஒரு பல வருஷம் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பல வருஷம் தேதி கொடுத்து ஒரு தேதி போட்டா கூட திரும்பவும் சிபிசிஐடி என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறீங்க? அப்பவும் எத்தனை ஆண்டு கொடுத்தாலும் திரும்பவும் என்ன சொல்லுவாங்க? எங்களுக்கு ஒரு தேதி கொடுங்கன்னு தான் கேட்பாங்க. இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா நம்ம நீதியரசர் அவர்கள் அங்க அவங்க கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் வாய்தா வாங்குறீங்களே, எப்ப இந்த கேஸ் விசாரணைக்கு வரும்? இந்த மாதிரி நாட்களை கடத்திக்கிட்டு இருந்தா திரும்ப கேஸ் எப்ப விசாரணைக்கு வருது? நீங்க கவுண்டர் கொடுக்கணும், திரும்ப அவங்க கவுண்டர் கொடுக்கணும். இந்த மாதிரி இதுலயே கொஞ்சம் நாள் போகுமே, நீங்களே வாய்தான்னு வாங்கிட்டு இருந்தா எப்படி? கண்டிப்பா நீங்க அவங்க மனுவுக்கு பதில் கொடுக்கணும். இதுதான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ். அடுத்த டைம் வாய்தா அப்படின்னு கேட்கக்கூடாது. இதுதான் உங்களுக்கு ஃபைனல் சான்ஸ். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லி அடுத்த தேதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 24/4/2025ங்க அடுத்த வாய்தா போட்டிருக்காங்க. நீதியரசர் அவர்கள் கண்டிப்பா அடுத்த வாய்தாவுக்கு நீங்க பதில் கொடுத்தே தீரணும். இதுவே உங்களுக்கு கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய அந்த பெட்டிஷனுக்கு இவங்க என்ன கவுண்டர் கொடுக்குறாங்க அப்படின்னு இன்னும் நம்ம பாத்தீங்கன்னா திட்ட 1 மாச காலம் காத்திருக்கணுங்க. 55 பக்கத்தை படிச்சு பார்த்துட்டு பதில் சொல்றதுக்கே இத்தனை வாய்தா வாங்கிட்டு இருக்காங்க.
நம்ம மட்டும் சுப்ரீம் கோர்ட்டு போகல அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா சிபிசிஐடி இந்த நாள் வரைக்குமே சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்க மாட்டாங்க. இது மறுக்க முடியாத ஒரு உண்மைங்க. நம்ம சுப்ரீம் கோர்ட்டு போனதன் ஒரு காரணம் தான் இந்த சார்ஜ் ஷீட்டையே ஒரு வருஷ காலத்துல போட்டு முடிச்சு கொடுத்தாங்க. ஏன்னா அங்க அவங்க சொல்லிட்டாங்க எங்களுக்கு சார்ஜ் ஷீட் முடிவடைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னதன் அடிப்படையில தான் இவங்க சார்ஜ் ஷீட்டை கொடுத்தாங்க. இல்லைன்னா சார்ஜ் ஷீட்டே போடாம இன்னும் எங்களுக்கு டைம் வேணும் டைம் வேணும் டைம் வேணும்னு அந்த விசாரணை போய்கிட்டு இருக்குன்னு இது வரைக்கும் சார்ஜ் ஷீட் போடாமையே காலம் கடத்திட்டு இருப்பாங்க. ஒவ்வொரு வழக்கிலையும் என்ன பண்றாங்க, அதாவது சிபிசிஐடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு மக்கள் போராட்டம் பண்ணி நம்ம சிபிசிஐடி வந்தா பல உண்மைகள்லாம் கண்டுபிடிச்சி கொண்டுகிட்டு வருவாங்க அப்படின்னு தான் நம்ம எவ்வளவோ போராட்டத்தை பண்ணி சிபிசிஐடி எங்க கேஸுக்கு வேணும்னு கேட்குறோம். நம்ம கேஸுக்கு மட்டும் இல்லைங்க, எத்தனையோ கேஸுகளை பார்த்தீங்கன்னா சிபிசிஐடிக்கு மாற்றம் பண்றாங்க. எதுக்காக பண்றாங்க, அவங்க திறமையா விசாரணை பண்ணி உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பாங்க அப்படிங்கறனாலதான் சிபிசிஐடிக்கு மாற்றம் பண்றாங்க. ஆனா அந்த சிபிசிஐடியே நம்ம வழக்குல என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பாருங்களேன். கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம ஏற்கனவே 2 முறை வாய்தா வாங்கியும் திரும்பவும் என்ன சொல்றாரு பாருங்களேன், ஐயா எங்களுக்கு டைம் பத்தல, எங்களுக்கு அதிக அளவுல இன்னொரு தேதி போடுங்கன்னு கொஞ்சம் மனசாட்சி இல்லாம பேசுறாருங்க. உலகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு இதயமும் ஸ்ரீமதிக்கு எப்ப நீதி கிடைக்கும், கொலகாரனுக்கு எப்ப தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு இதயமும் துடிச்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா அவங்கெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அந்த கொலகாரனை எந்த அளவுக்கு காப்பாற்ற முடியுமோ அந்த அளவுக்கு காப்பாத்தி பாதுகாத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பல கனவுகளோட படிக்க போன ஒரு குழந்தைய இந்த மாதிரி படுபாவி பண்ணியிருக்கானே, அந்த படுபாவிக்கு சீக்கிரமா கூடிய விரைவில் நீதிமன்றத்துல தக்க தண்டனை கிடைக்கணும் அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் தவிச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா சிபிசிஐடி பாத்தீங்கன்னா நாட்களை கடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இது எந்த வகையில நியாயம் அப்படின்னு நீங்களே சொல்லுங்க. இதுக்குத்தான் அவங்களாம் படிச்சு பட்டம் வாங்கியிருக்காங்களா என்னன்னு தெரியல. அவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பி இந்த மாதிரி ஏதாவது ஆயிருந்தாலும் இப்படிதான் நடந்துக்குவாங்களா என்னன்னு எனக்கு தெரியலங்க. இந்த 1 மாச காலத்திலயாவது படிச்சு பார்த்துட்டு பதில் உரை கொடுப்பாங்களா, இல்ல அதுக்கும் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி திரும்பவும் வாய்தா கேட்பாங்களா என்னன்னு தெரியல. பொறுத்திருந்து பார்ப்போங்க. கண்டிப்பா நீதி வெல்லும், தர்மம் ஜெயிக்கும். ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி.